இலங்கை, வங்கதேசம் உட்பட 6 நாடுகளுக்கு 99,150 மெட்ரிக் டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி தந்துள்ளது. நாட்டில் கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெங்காயம் அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு விளைவிக்கப்படும் வெங்காயம் நாட்டின் பிற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆனால் முந்தைய ஆண்டுகளை விட கடந்த ஆண்டு உற்பத்தி குறைந்ததாலும் நாட்டில் தேவை அதிகரித்ததாலும் வெளிநாடுகளுக்கு வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்தது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்களின் கோரிக்கையை ஏற்று வெங்காய ஏற்றுமதிக்கு தற்போது மத்திய அரசு அனுமதி தந்துள்ளது. அந்த வகையில் வங்கதேசம், ஐக்கிய அரபு அமீரகம், பூடான், பஹ்ரைன், மொரீசியஸ், இலங்கை ஆகிய நாடுகளுக்கு 99,150 மெட்ரிக் டன் ஏற்றுமதி செய்ய அனுமதி தரப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளுக்கு 2,000 மெட்ரிக் டன் வெள்ளை வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. IPL தொடரில் மும்பைக்கு எதிரான பரபரப்பான போட்டியில் டெல்லி அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டெல்லியில் சனிக்கிழமை பிற்பகல் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதையடுத்து களமிறங்கிய டெல்லி அணி வீரர்கள் மும்பையின் பந்து வீச்சை அடித்து நொறுக்கினர். குறிப்பாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த இளம் வீரர் பிரசேர் மும்பை பந்து வீச்சை பதம் பார்த்தார். 27 பந்துகளை மட்டுமே சந்தித்த அவர் 11 பவுண்டரிகள், 6 சிக்சர்கள் உட்பட 84 ரன்கள் குவித்தார். அடுத்து வந்த ஷாய் ஹோப், கேப்டன் ரிஷப் பந்த், ஸ்டெப்ஸ் ஆகியோரும் அதிரடியில் மிரட்ட டெல்லி அணி 20 ஓவர்களின் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 257 ரன்கள் சேர்த்தது. தொடர்ந்து விளையாடிய மும்பை அணியின் தொடக்க வீரர்கள் சோபிக்காத நிலையில் திலக் வர்மா, கேப்டன் ஹர்திக் பாண்டியா அதிரடியாக ரன் சேர்த்தனர். 17 பந்துகளை சந்தித்த டிம் டேவிட் 37 ரன்கள் குவித்தார். கடைசி ஓவரில் 25 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் முதல் பந்தில் திலக் வர்மா ரன் அவுட் ஆனார். அடுத்து வந்த வுட் ஒரு சிக்ஸர் விளாச ஆட்டத்தில் பரபரப்பு பற்றிக் கொண்டது. 3 பந்துகளில் 16 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் மும்பை அணிக்கு 5 ரன்கள் மட்டுமே கிடைத்தது. இதன் மூலம் டெல்லி அணி 10 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நடப்பு IPL தொடரில் இதுவரை 26 முறை 200 ரன்களுக்கு மேல் குவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. IPL தொடரின் நேற்றைய 2வது ஆட்டத்தில் 7 விக்கெட்கள் வித்தியாசத்தில் லக்னோவை வீழ்த்தி ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஏகனா ஸ்போர்ட்ஸ் சிட்டி மைதானத்தில் லக்னோ, ராஜஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. லக்னோ அணியின் தொடக்க ஆட்டக்காரரான டிகாக் 8 ரன்களில் வெளியேறினார். அடுத்து ஆடிய மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் டக் அவுட் ஆனார். இதனையடுத்து KL ராகுல், தீபக் ஹூடா கைகோர்த்து எதிரணியினரின் வீசிய பந்துகளை துவம்சம் செய்து அணியை சரிவிலிருந்து மீட்டனர். KL ராகுல் 31 பந்துகளில் அரை சதமும், தீபக் ஹூடா 30 பந்துகளில் அரை சதமும் எடுத்தனர். இதனால் லக்னோ அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன்களை எடுத்தது. அடுத்து ஆடிய ராஜஸ்தான் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான ஜெய்ஸ்வால், பட்லர் அதிரடியாக களமிறங்கினர். ஜெய்ஸ்வால் 24 ரன்களிலும் பட்லர் 34 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். சஞ்சு சாம்சன் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணிக்கு வலு சேர்த்தார். ரியான் பராக் 14 ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். துருவ் ஜூரல், சஞ்சு சாம்சன் கைகோர்த்து பொறுப்புடன் ஆடி இறுதி வரை ஆட்டமிழக்காமல் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். இறுதியாக 19 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன்களை எடுத்து ராஜஸ்தான் அணி தொடர் வெற்றியை தக்க வைத்தது.